வெல்கம் டு பௌர்ணமி சமையல். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்பவுமே ஹெல்த்தியான ராகி சேமியா தாங்க பார்க்க போகிறோம். அதில் வேர்க்கடலை, நட்ஸ் இந்த மாதிரி ஹெல்த்தியான ஐட்டம்ஸ் எல்லாம் போட்டு எப்படி செய்யறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி தான் எங்கள் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தாடி இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வணக்கம் யூவர்ஸ். இன்றைக்கி நாம் சூப்பரான ராகி சேமியா சமைக்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். முதல்ல இந்த பேக்கெட் இருக்கு இல்லைங்களா, ராகி சேமியா பேக்கெட், 2 பேக்கெட் இது மாதிரி தண்ணி வச்சுக்கோங்க. தண்ணி வச்சுட்டு இதுக்குள்ளே போட்டுருங்க. போட்டுட்டு ஒரு 2 செகண்டாக இருக்கணும், ரொம்பலாம் இருக்காதீங்க, இல்லாட்டி அது களி மாதிரி ஆயிரும். இப்போ உங்களுக்கு அந்த பக்குவம் சொல்கிறேன். ஒரு சிலர் போட்டோன்னு எடுத்துடுறாங்க, அது பார்த்தா வரன்னு இருக்குது. இந்த பக்குவத்தில் தான் நீங்கள் தண்ணியில் எந்த மாதிரி ஊற வைக்கிறீங்களோ அதே இது தான் நம்ம வேக வச்சாலும் வரும். அதனால் இந்த டைமில் இது கவனமாக பார்த்துக்கோங்க. இப்படி கை வைக்கும் போது உங்களுக்கு மெதுன்னு இருக்கும். எல்லாம் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி இது பண்ணி விடுங்க. அதுதான் முக்கியம். இதில் பாருங்கள், இப்படி கை வச்சோம்னா லைட்டாக மெதுன்னு இருக்கணுங்க. அது மாதிரி இருக்க ஸ்டேஜில் நீங்கள் தண்ணியை வடிச்சிடணும். நம்ம அப்படியே எடுத்தாலும் கையில் அப்படியே குத்திகிட்டே இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னு வைங்களேன், அப்போ நம்ம சேமியா வெந்தாலும் அதே பக்குவம் தான் இருக்கும். கொஞ்சம் லைட்டாக அந்த குத்துறது கொஞ்சம் மைல்டாக கம்மியான உடனே நீங்கள் வடிச்சிடலாம். அதுக்கப்புறம் மீதி இருக்கிற தண்ணி அது உறிஞ்சும் போது உங்களுக்கு சாஃப்டாகிடும். பாருங்கள், இப்போ எனக்கு கரெக்டாக இருக்குது. பாருங்கள், இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம வடிச்சிடணும். இதுதான் பக்குவங்க. இதுதான் ராகி சேமியாவில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இதனால மைல்டாக இருக்குது. பாருங்கள், சேமியா வடித்ததே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நல்லா வடிச்சிட்டேன். இது இந்த மாதிரி ஓட்டை உள்ள இந்த குண்டால் போட்டு நீங்கள் வடிச்சுக்கோங்க. அப்போ அதுக்கப்புறம் ஒரு குளுக்குங்க. அந்த எல்லா பக்கம் இருக்கிற தண்ணியெல்லாம் வெளியில் போயிடும். இல்லாட்டி உங்களுக்கு அந்த கீழே ஒரு சில இடத்துல களி மாதிரி தெரியும். அது மாதிரிலாம் இருக்காது, எல்லாம் பலன்னு இருக்கும். இதுதாங்க பக்குவம். பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்குது. அதே டைமில் சேமியாவும் பாருங்கள் எதுவும் கரையாமல் உடையாமல் நீட்டாக இருக்குது. இந்த பக்குவத்தில் தான் நீங்கள் சேமியா ஊற வச்சு கழுவணும். ஊற வைக்கிறதுல ரொம்ப இல்லை, 1 நிமிஷம்தான். இப்போ நம்ம இது இட்லி பாத்திரத்தில், நம்ம சாதாரண இட்லி சுடுற மாதிரி இட்லி பாத்திரத்தில் வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துடுவோம். இது மாதிரி நீங்கள் போட்டு வேக வச்சுருங்க. 5 minutes later. இப்போ சேமியா வந்துருச்சான்னு பார்க்கலாம். பாருங்கள், நல்லா உதிரியாக சூப்பராக வெந்துருச்சு பாருங்கள். ஸோ இது மாதிரி நீங்கள் இப்படி பலன்னு இருக்கும். நம்ம கரெக்டான பக்குவத்தில் இந்த மாதிரி நம்ம தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு நல்லா ஊற வச்சு தண்ணி வடிச்சிட்டு வச்சோம்னா இந்த மாதிரி பலன்னு நல்லா உதிரியாக கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி பக்குவத்தில் நீங்கள் சேமியா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ராகி சேமியா நம்ம தாளிப்பு பார்த்துடலாங்க. நல்லெண்ணெய் ஒரு 3 ஸ்பூன் ஊற்றிக்கலாங்க. இப்போ எண்ணெய் காஞ்சது நம்ம 1 ஸ்பூன் குண்டான அளவு கடுகு சேர்த்திக்குவோம். இப்போ நல்லா கடுகு பொரிஞ்ச உடனே வெள்ளை உளுந்து பருப்பு 1 ஸ்பூன் சேர்த்திக்கோங்க. 1 minute 37 seconds later. வெள்ளை உளுந்து பருப்பு போட்டதும் நீங்கள் முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. முந்திரி பருப்பு உங்களுக்கு லைட்டாக கலர் மாறின உடனே நீங்கள் இந்த வேர்க்கடலை சேர்த்திக்கோங்க. இப்போ நம்ம இந்த வேர்க்கடலை இதெல்லாம் போட்டு சமைக்கும்போது ரொம்பவுமே ஹெல்த்தியாக இருக்கும். நமக்கு ராகி சேமியா ஏற்கனவே ஒரு ஹெல்த்தியான டிஷ் தான். ஸோ இதெல்லாம் நம்ம போட்டு சமைச்சு சாப்பிடும்போது ரொம்பவுமே உடம்புக்கு ரொம்பவும் நல்லதாக இருக்குது. இப்போ கருவேப்பிலை சேர்த்திருக்கேன். இப்போ அது கூட நான் 5 வரமிளகா கிள்ளி சேர்த்திக்கிறேன். அடுத்தது இஞ்சி தேவையான அளவு சேர்த்திக்கலாம். இப்போ அடுத்தது நான் பொடியாக நறுக்கி வச்ச மீடியம் சைஸ் வெங்காயம் 2 வெங்காயம் இதோட சேர்த்திக்கிறேன். வெங்காயம் நான் வணங்குறதுக்காக நான் உப்பு சேர்த்திக்கிறேன். A few minutes later.
பாருங்கள் வெங்காயம் வந்து நல்லா வணங்கிருச்சு பாருங்கள், கொஞ்சம் லைட்டாக கலர் மாதிரி வந்துருச்சு பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி வெங்காயத்தை நல்லா வணக்கிக்குங்க. அதுக்கப்புறமா நம்ம ஒரே ஒரு தக்காளி, பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், இதோட சேர்த்திக்குவோம். தக்காளி போடும்போது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் லைட்டாக புளிப்பு ஃப்ளேவர் வரும்போது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதையும் நம்ம நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ பாருங்கள் தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்கள். ஸோ ரெண்டும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே பாயில் பண்ணி வச்சுருக்கிற இந்த ராகி சேமியா இதோட சேர்த்துக்கலாம். இப்போ நான் வந்து ராகி சேமியாக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். அடுத்து மல்லித்தழை சேர்த்திக்குவோம். அடுத்து தேங்காய் சேர்த்திக்குவோம். இது எல்லாம் நம்ம ஒன்றாவே போட்டுட்டு, ஏன்னா இது ரொம்ப ரொம்ப கலக்கிட்டே இருக்கக்கூடாது, அதனால் ஃபஸ்ட்டு ஒரே இதில் எல்லாத்தையும் நம்ம போட்டுட்டு ஒன்றா கலந்து விட்டுருவோம். பாருங்கள் நல்லா சூப்பராக பளபளன்னு இருக்குது. நீங்கள் இதே மாதிரி மெத்தடெலாம் ட்ரை பண்ணுங்கள். தனித்தனியாக போட்டு கிளறாமல் இது மாதிரி எல்லாம் ஒன்றா போட்டு ஒரே வேலையாக நீங்கள் கலந்து விட்டுடலாம். பாருங்கள் நீங்கள் சமைக்கும் போது இந்த மாதிரி நல்லா பளபளன்னு உதிரி உதிரியாக கிடைக்கும். இப்போ நல்லா நமக்கு எல்லாமே சூப்பராக போட்டு ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. இப்போ நம்ம வந்து ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் சிம்மில் வச்சு இதெல்லாம் நல்லா உப்பு காரம் இதெல்லாம் நல்லா இறங்குறதுக்காக ஒரு நிமிஷம் நம்ம சிம்மில் வச்சு மூடி வச்சுருவோம். இப்போ நம்ம வந்து ஓப்பன் பண்ணிடலாம். ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள். நல்லா வந்து சூப்பராக கொஞ்சம் உப்பு காரமெல்லாம் நல்லா இறங்கிடுச்சு. ஒரு இப்படி 2 மினிட்ஸ் சிம்மில் வச்சு வச்சுருங்க. எல்லாம் பண்ணினதுக்கப்புறமா இது மாதிரி சூப்பராக வந்துடும். இவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள். நம்ம அந்த பக்குவம் மட்டும் கரெக்டாக பண்ணினா போதுங்க. நமக்கு சேமியா வந்து சூப்பராக இருக்குது. சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. அந்த சேமியா நினைக்கிற போது மட்டும் அந்த பக்குவத்தை நீங்கள் கரெக்டாக பார்த்துக்குங்க. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். இப்போ நமக்கு தேவையான சூப்பரான ராகி சேமியா தயாராகிடுச்சு. நீங்கள் இதே மாதிரி சமைச்சு பாருங்கள். சமைச்சிட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு கண்டிப்பாக அனுப்புங்க. ஓகே, தேங்க்யூ.